ஹாய் எவ்ரிவன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கான ரொம்ப ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இந்த கோபி மஞ்சூரியன் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் நான் கல்லுப்பு ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ், ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது, ரொம்ப சாஃப்ட் ஆகிடக்கூடாது காலிஃப்ளவர். ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் நம்ம அதை கொதிக்க விட்டுட்டு அதை இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த ட்ரெயின் பண்ண அந்த காலிஃப்ளவரை ஒரு பவுலில் போட்டு அது கூட சால்ட்டும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டும் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா டாஸ் பண்ணிவிட்டு எல்லா இடமும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதாவும் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம காலிஃப்ளவர் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தோன்னா அந்த மாவு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மாவு போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் போதுமானது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நல்ல எண்ணெய் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பீஸாக எடுத்து நம்ம காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கலர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ரெட் கலர் தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கலர் இல்லாமலே இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுட் கலர்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்ச பிறகு நம்ம மஞ்சூரியன் கிரேவி ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அது கூட பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல பொடியாக கட் பண்ண பூண்டோ நல்ல பொடியாக கட் பண்ண இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணியிருக்கேன், பெரிய டைஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் நல்லாயிருக்கும் இதுக்கு. இது கூட கேப்சிகம், நான் இன்றைக்கி ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு க்ரீன் கிடச்சதுன்னா க்ரீன் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கேப்சிகம் கடைசியில் ஆட் பண்ணிக்கிறதுக்கு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் நல்லா ஒரு பேப்பரில் ஆயிலெலாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த காலிஃப்ளவரை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். இது உங்களுக்கு காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம கோபியோட அளவு, அதாவது காலிஃப்ளவரோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருந்தோன்னா சாஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் ஆட் பண்ணி, குக்கிங் வினிகர் இது ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிய பிறகு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி, நமக்கு கூட கொஞ்சம் கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 கப் செமி கிரேவி மாதிரி தான் பண்ணுறேன். அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற கிரேவியில், நல்ல கொதி வர்ற கிரேவியில் இந்த கார்ன்ஃப்ளவரோட மிக்சரை நம்ம ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கிண்டி விடணும். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண பிறகு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கிரேவி நல்லா இருக்காது. நல்லா கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பலப்பல கன்சிஸ்டன்சி வந்துடும் நமக்கு. அதான் நம்ம மஞ்சூரியனோட கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்கேன் பேலன்ஸ் கேப்சிகமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம ஊற்றிருக்க தண்ணியெலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு, மஞ்சூரியன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போது கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.